கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம செய்தியை பார்க்கும் முன்பாக தேவன் நமக்கு கொடுக்கும் அந்த அறிவுரை பார்க்கும் முன்பாக நம்ம ஒரு ஜெபத்தை செய்து செய்தி கடந்து செல்லலாம். நம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் வாசமாக இருக்கிற பரிசுத்த தகப்பனே, தேர்வன்பத்தில் வாசம் செய்கிறவரே நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து உங்களுடைய தொழுகைகளை கலந்து கொள்ள எங்களை கொண்டு வந்து சேர்த்து கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட நீர் எங்களுக்கு கொடுக்கும் அறிவுரைகளை நாங்கள் எல்லாமே கவனமாய் பார்க்க முடியாகும். அதை எங்களை வாழ்க்கையை அதை கடைபிடிக்கும்படியாக எங்களுக்கு உதவி செய்ய நடத்தும். புரியாத காரியங்களுக்கு புரியும்படியாக எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தாவே, உங்களுடைய பரிசுத்தாவினர் அசைப்படுதலை உணர்ந்து கொள்ளும்படியான ஞானத்தை கொடுத்து வழி நடத்தும். நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர் என்பதை உணர்ந்தவர்களாய் நாங்கள் சகல காரியத்தையும் ஒழுங்கும் குறையுமாய் செய்ய எங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுத்து வழி நடத்தும். வந்திருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வராமல் தடைப்பட்ட மக்களுக்கு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்களும் தாமதம் பண்ணால் கூட வந்து உங்களுடைய காரியத்தை அறிந்து கொண்டு உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு உதவி செய்ய வழி நடத்தும். நாங்கள் அந்த வெறுமையை போகாதபடிக்கு ஏதோ ஒரு காரியத்தை என்று கற்றுக்கொண்டோம் என்கிற மனநிறைவோடு நாங்கள் செல்லத்தக்கதாக எங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுத்து வழி நடத்த வேண்டுமாய் கேட்கிறோம் கர்த்தாவே. ஆரம்பம் முதல் முடிவருந்து நீரை எங்களோட இருந்து காத்து புலப்படுத்த வழி நடத்தும். இவர்கள் எங்கள் ஆண்டவர் லட்சம் மீட்புமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நாம் தலைமையோடு கேட்கிறோம். ஜீவனுள்ள பரமபிதாவே ஆமென். மீண்டுமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி ஒரு சின்ன செய்தி தான். நமக்கு இல்லைன்னா நமக்கு இதில் தேவன் வந்து பல இடங்களில் கோபப்படுகிறதை நமக்கு பார்க்கிறோம். அப்படி கோபப்படுகிற விஷயத்தில் சில டைம் பார்த்தீங்கன்னா அந்த தேவனுடைய செயல் வந்து கொஞ்சம் நமக்கு வித்தியாசமாக தெரியும். என்னடா அப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம இரண்டு சம்பவங்களையும் ஒரு சம்பவத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னா, பழைய ஏற்பாடு காலத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து தேவன் வந்து நேரடியாக தேவ மனிதர்களோடு பேசிக்கொண்டிருந்த காலத்தில் தண்டனைகள் வந்து ரொம்ப கொடுமையாக இருக்கும். அப்பப்போவே அவங்களுக்கு என்ன கிடைக்கும், தண்டனைகள் கிடைக்கும்படியான ஒரு காலமாக இருந்தது. அப்புறம் இரக்கத்தின் காலத்துக்கு வந்திருக்கிறோம். இப்போ அப்படி அந்த பழைய ஏற்பாடு காலத்தில் பார்த்திங்கன்னா புதிய ஏற்பாடு அப்படின்னா யாரை நம்ம வந்து ரொம்ப அதிகமாக சொல்லுவோம், இயேசு கிறிஸ்து. பழைய ஏற்பாடுன்னு எடுத்துக்கிட்டால் யாரை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுவோம், மோசே. ஏன்னா ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஈவனாக இருக்கும். நம்ம எப்படி சொல்லுவோம், மோசே வந்து அப்படியும் பார்த்திங்கன்னா இந்த வசனத்தில் பார்த்திங்கன்னா உன்னை கொள்ள தேடினவர்கள் எல்லாம் இறந்து போயிட்டாங்க, நீ என்ன பண்ண சொல்கிற, நீ திரும்ப எகிப்துக்கு போ அப்படின்னு இருக்கும் வசனம். புதிய ஏற்பாடு எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு அதே மாதிரி பிள்ளையை கொள்ள தேடினவர்கள் அங்கே எல்லாம் இறந்து போயிட்டாங்க, அதனால் என்ன பண்ணுங்க, நீங்கள் வந்து திரும்ப எருசலேமுக்கு போ அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கும். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து வந்து இப்படி ஞானஸ்தானம் வாங்கினான்னு இருக்கும். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா மோசே வந்து செங்கடல் வழியாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்து ஞானஸ்தானம் கொடுத்தான்னு இருக்கும். புதிய ஏற்பாட்டில் வந்து பரலோகம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கும். பழைய ஏற்பாட்டில் என்னென்னு கானானை பரலோகத்திற்கு ஒப்பிட்டு நம்ம பேசுவோம், ஓலி நடத்தி வரைகிறத. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா மோசேவாகவும், புதிய ஏற்பாடு எடுத்துக்கிட்டோம்னா கிறிஸ்துவமாகவும் ஓரளவுக்கு ஒப்பிடுற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு வந்து ரொம்ப உயர்ந்து பார்த்து ஒரு அண்ணாந்து பார்த்து நம்ம ஆச்சரியப்பட்ட இடத்துல மோசே இருக்கிறார். அப்படிப்பட்ட மோசே கூட ஒரு சந்தர்ப்பம் சம்பவம் ஏற்படுகிறது. அவர் நம்ம ஒரு மேலோட்டமாக பார்க்கலாம். மோசே வந்து பார்த்தோன்னா அவருடைய வாழ்நாள் காலம் வந்து மொத்தம் 120 ஆண்டுகள். இந்த பூமியிலே அவர்கள் மொத்தம் 120 ஆண்டு உயிர் வாழ்கிறார். அந்த 120 ஆண்டுகளை வந்து நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னா மொதல் 40 ஆண்டு வந்து அவருக்கு நல்ல வாழ்க்கை. எங்கே இருக்கிறாரு, எகிப்தோட ராஜ வாழ்க்கை, அரண்மனையில் இருக்கார், ராஜ வாழ்க்கை. மொதல் 40 ஆண்டுகள் அருமையாக வாழ்கிறாரு. அப்படியே உள்டா அடுத்த 40 ஆண்டுகள் என்ன பண்ணுறாருங்க, மீதியான தேசத்தில் வந்து என்ன பண்ணாரு, ஆடு மேய்ச்சாரு. அப்படியே உள்டா ஆடு மேய்ச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா 40 வருஷம் ஆடு மேய்க்கிறாரு. கடைசியா 40 வருஷம் 80வது வயசுல திரும்ப என்னதுங்க, ஒரு ஆண்டவர் வந்து தேவதூதன் வந்து முடிச்சியில் தோன்றி இவருக்கு வந்து இருக்கிறாரு. அங்கே வந்து பெரிய வாக்குவாதம் நடக்குது. இவரை வந்து நான் முடியவே முடியாதுங்கிறாரு. இல்லை நீ தான் போகணும்னு ரெண்டு பேரும் ஏறக்குறைய ஃப்ரெண்டு கிட்ட சண்டை போடுற மாதிரி ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருங்க, 40 ஆண்டு எகிப்தில் போய் இருந்து கூட்டிகிட்டு வந்து கடைசியில் அவங்களோட மீறுதல்னால இவர் வந்து இதுக்கு போக முடியலன்னு சொல்லி நமக்கு வசனம் குறிப்பிடப்படுகிறது. இதில் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, வசனம் வந்து நம்ம படித்தோம் இல்லைங்களா, யாத்ரா 3ஆம் அதிகாரம், யாத்ரா 4ஆம் அதிகாரத்தில் ஒரு முக்கியமான வசனம் என்ன அப்படின்னா 24 வசனம் பாருங்க. இது என்ன வித்தியாசமா இருக்கு இல்லையா? நமக்கு எத்தனையோ வார்த்தைகள் இருந்தாலும் கூட சில வார்த்தைகள் நம்மளுக்கு சங்கடப்படுத்த முடியாத ஒரு வார்த்தைகள் இருக்கும் இல்லைங்களா? அப்போ அது இந்த இங்கே வசனம் என்ன சொல்கிறது, நமக்கு வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை, அது நமக்கு எதுக்கு அவரு போய் கொள்ளணும் அவரு. இத்தனைக்கே என்ன ஆகுது, எபிரேயரில் வந்து நமக்கு வசனம் கொடுக்கப்படுகிறது பாருங்க. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. எபிரேயர் 3ஆம் அதிகாரம்
2ஆம் வசனம் பாருங்க. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்துறவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஒப்பிட்டு பேசுறாரு. மோசே இருந்தது போல இவரு இருந்தார்னு சொல்லி. என்ன இங்க வசனம் மோசையை குறித்து என்ன சொல்லப்படுகிறது? எங்குமே உண்மையுள்ள இருந்துருக்கு. எங்குமே உண்மையுள்ள இருந்தார். யாத்திராமத்தில் தேவன் என்ன பார்க்கறாரு? கொல்ல பார்க்கறாரு. என்னடா அது, எங்கேயுமே எல்லா இடத்துலையுமே உண்மையில இருந்திருக்கிறான். ஆனால் தேவன் ஒரு இடத்துல வந்து ஏன் கொல்ல பார்க்கறாரு அப்படின்னு சொல்லிட்டு, தேவனுக்கு எப்பவுமே என்னங்க 99 மார்க் வேண்டாம். எப்பவுமே என்ன தேவர் அவருக்கு? 100 மார்க்கு. எப்பவுமே அவர் 100 மார்க் எதிர்க்கக்கூடிய ஆள். 99 நான் 99 எடுத்திருக்கேன் அப்படின்னாலும் அங்கே செல்லுபடி ஆகாது. அதுதான் இங்கே நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள் பாருங்க. மோசே எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. அப்பொழுது அவர்களில் ஒருவன் அநியாயமாய் நடத்தப்படுகிறதை அவன் கண்டு அவனுக்கு துணை நின்று எகிப்தியனை வெட்டி துன்பப்பட்டவனுக்கு நியாயம் செய்தான். தன்னுடைய கையினால் தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான். அவர்களோ அதை அறியவில்லை. அப்போ என்ன அது பார்த்துங்க, கரெக்டாக என்ன எத்தனாவது வயசுல என்ன மென்ஷன் பண்ணதில்ல? 40 வயசில் கரெக்டாக அவருக்கு வந்து ஒரு உணர்வு வருது. இல்லை நாம் வந்து எப்ரேயனாச்சு என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு இடத்துல வரும்போது அங்கே பிரச்சனையாகுது. பிரச்சனை அதுக்கு பின்னாடி இவர் அங்கே ஒருத்தன் எகிப்து ஒரு வேலையால் வந்து கொண்டு போடுறாரு. கொண்டு போட்டதுக்கு பின்னாடியாக சம்பவம் நடைபெறுது. அப்போ 40 வயசு வரைக்கும் என்ன பண்ணுறாரு அவருங்க? எகிப்தில் சுகபோக வாழ்க்கை. அவரோட ராஜாக்களுக்கு என்னென்ன கற்பிக்கப்படுமோ அது அத்தனையும் அவரும் கற்பிக்கப்பட்டு ஈக்குவலாக வளர்க்கப்பட்டிருக்கிறார். அப்போ 40 வயசில் அங்கிருந்து வந்தார். வந்ததுக்கு பின்னாடி என்ன நடக்குது? யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தை பின்புறத்தில் ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் போதுமானது. இப்போ என்னாச்சுங்க அடுத்தது? அங்கிருந்து வந்த அங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்போ வேத ஆராய்ச்சியர் என்ன சொல்கிறாங்கன்னா, எகிப்துக்கும் மீதியான் தேசத்துக்கும் ஏறக்குறைய 350 கிலோமீட்டரா. அவர் 350 கிலோமீட்டர் கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணி வராரு. ஒரு புரட்சி தேசத்துக்கு வராரு. அது என்ன? அது அந்த தேசமானது மீதியான் தேசம். அந்த மீதியான் தேசத்தில் வந்ததுக்கு பின்னாடி அங்கே வந்து அந்த பெண்ணை பார்த்து சிப்போரவளை பார்த்து அங்கே வந்து அவர் திருமணம் செய்து கொள்கிறார். அங்கேயே இருந்துடுறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவருக்கு. அங்கேயே இருந்துடுறாரு. இருந்த பின்னாடி என்ன ஆகுதுன்னா, அங்கே என்ன வசனம் வருதுங்க? தன்னோட மாமனாரோட ஆடுகளை மேய்க்கிறாரு. எங்கே மேய்க்கிறாரு? வனாந்தரத்தில் மேய்க்கிறாரு. அப்படியே இருந்த வாழ்க்கை அவருக்கு அப்படியே தலைகளாக மாறிடுச்சு. போய் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாரு. அது எத்தனை வருஷங்க? அது 40 வருஷமாக ஒரு மேய்க்கிறத நம்ம பார்க்குறோம். பாருங்க, அது யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் பார்வோனோட பேசும்போது மோசேக்கு 80 வயதும் ஆரோனுக்கு 83 வயதுமா இருக்கும். அது என்னன்னா 2 பேருக்கும் வந்து இப்போ தெரிஞ்சிருச்சுங்களா? அவர் 40வது வயசுல அவருக்கு உணர்வு ஏற்படுது. மீதியான் தேசத்துக்கு வந்துடுறாரு. மீதியான் தேசத்தில் எப்படி 40 வருஷம் நான் கால்குலேட் பண்ணுறேன் அப்படின்னா, இவர் 80வது வயசில் யார்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறாரு? திரும்ப பார்வோன்கிட்ட வந்து பேசுகிறார். அப்போது இவரோட வாழ்க்கை மொத்தம் 120 ஆண்டுகள். அதில் முதல் 40 அரண்மனை, 2வது ஆடு, 3வது மாடு. இல்லை, ஆக்சுவலாக அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அந்த ஜனம் எப்படி இருந்தாங்க? ஆடு மேய்ச்சாரு, இங்கே மனுஷனை மேய்ச்சாரு. அவ்வளோதான் வித்தியாசம். அவங்க வந்து மோசை எவ்வளோ சொல்லியுமே அவரை கேட்காம, அதுதான் வசனம் இருக்கு இல்லையா? 3ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றார். ஆமாம். இப்போ என்னமே நம்ம பார்த்துங்க, தேவனோட திட்டத்தை வந்து செயல்படுத்த நினைச்சா அதை யாரை கொண்டு வந்தாலும் செயல்படுத்துவார் இல்லையா? 80 வயதுங்கிறது கொஞ்சம் அதிகமான வயது தானே? ஆமாம். நம்ம வந்து இப்போ ஒரு வேலைக்கு ஒருத்தரை வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து சின்ன வயசுக்காரங்களை வைப்போமா பெரிய வயசுக்காரங்களை வைப்போமா? சின்ன வயசுக்காரங்க. ஏன்னா அவங்க சுறுசுறுப்பாக இருப்பான், வேலை செய்வான், ஈஸியாக எல்லா வேலையும் நடக்கும். அப்படிங்கிறக்காக ஒரு சின்ன நபர்களை தேர்ந்தெடுப்போம். ஆனால் மோசவே தேவன் தேர்ந்தெடுக்கும்போது அவருக்கு என்ன வயசுங்க? 80 வயசு. யாரை வேணாலும் எப்போ வேணாலும் தேவனு தேர்ந்தெடுக்கலாம். அதை தான் இங்கே வந்து நம்ம தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். அப்போ என்னாச்சுன்னா அவர் வந்து அப்படி எடுத்துமே என்ன பண்ணுறாருங்க,
அவர் ஏற்கனவே வந்து எகிப்தில் வந்து வாக்கிலும் வல்லமையிலும் எல்லாத்துலேயும் தேர்ச்சி பெற்றிருந்த போது கூட அடுத்த 40 ஆண்டுகள் ஆனதுக்கு பின்னாடி என்ன சொல்கிறாருங்க, எனக்கு மந்தனாகவும் திக்குவாயும் மந்தனாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி தேவனிடத்துல வந்து ஒரு வாக்குவாதம் செய்கிறத பார்க்குறோம். இல்லை முடியாது பயங்கர வாக்குவாதம் நடக்குதுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, இல்லை நீ தான் போ, உனக்கு பதில் யார் பேசுவா, உன் சகோதரனாகிய ஆரோன் ஹெல்ப் பண்ணுவான், அவன் உன்னோட நல்லா பேசக்கூடிய ஆளு, நீ போ, நீ நான் சொன்ன நீ கேளு அப்படிங்கிற மாதிரி அவர் மோசேவை செலெக்ஷன் பண்ணி அனுப்பிவிடுறாரு. அப்போ போயிடுறாரு. அப்போது இப்போ பார்த்துக்குங்க, இதை என்ன அப்படின்னா நம்ம வந்து பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, பவுல் வந்து புதிய எடுப்பார்ட்ட சொன்னது போலவே தேவன் ஒரு திட்டத்தை நமக்கு காரியத்தை கொடுத்துட்டார் அப்படின்னா அதில் செயல்படுத்த வேண்டியது என்ன வேலைங்க, நம்மளோட வேலை. அதுதான் அவர் பார்க்குறாரு. இப்போ புதிய ஏற்பாட்டில் பவுல் அதை தான் சொல்கிறாரு. நான் பாருங்க 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அதை தான் இப்போ புதிய ஏற்பாடு சொல்கிறாரு நமக்கு. என்னென்னா நம்ம வந்து எனக்கு இத்தனை பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம அதை ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டியதில்லை. பலவீனத்தில் என் பலம் பூரணமாக விளங்கும் அப்படிங்கிறது தான் ஒரு நம்ம இது பண்ணுறாரு. ஆனால் என்னாச்சுங்க, அந்த டைமில் மோசேக்கு அது புரியாதனால தேவனோட இல்லை நான் போக முடியாதுன்னு மல்லு கட்டுனதை பார்க்குறோம். ஆனால் என்ன நினச்சி, இல்லை போ, உனக்கு பதில் யாரையும் வச்சிருக்கிறாங்க, ஆரோனை வச்சிருக்கிறேன், உனக்கு பதில் எல்லாம் பேசுவா, நீங்கள் போ, நான் செஞ்ச அற்புதம்லாம் அங்கே செய்யி அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பிவிடுறாரு. இதில் நம்ம இன்னொரு சம்பவத்தை பார்த்தோம் அப்படின்னா, யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 37-38 வசனங்கள் பாருங்க. யாத்ராகமம் 12ஆம். இஸ்ரவேல் புத்திரர் ராமேசை விட்டு கால்நடையாய் பிரயாணம் பண்ணி சுக்கோத்துக்கு போனார்கள். அவர்கள் பிள்ளைகளை தவிர 6 லட்சம் புருஷராய் இருந்தார்கள். அவர்களோட கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதும் அன்றி மிகுதியான ஆடு மாடுகள் முதலான மிருக ஜீவன்களும் போயிற்று. அதாவது ஒரு 2-3 வருஷத்தை சமாளிக்கிறதே நமக்கு எவ்வளவு பெரிய விஷயங்க. ஒரு பெரிய ஒரு கூட்டத்தையே வழிநடத்தி போகணும் அப்படின்னா அது அந்த கூட்டம் எப்படிப்பட்டதாக வந்து நமக்கு வசனம் சொல்லிக்கிறதுங்க. யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். எப்படி தேவன் கொடுக்குறாருங்க, இந்த வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் சுமார் ஒரு 6 லட்சத்து பேர் வந்து, அது இல்லாமல் ஆடு மாடு இது இவங்களோட இன்னும் சில புறஜாதியாரும் கிளம்பி இவங்களோட வந்துடுறாரு. இத்தனை பேர்த்தி அவர் என்ன பண்ணுறாருங்க, அவரால் வந்து சமாளிக்க முடியல. அவரால் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த முரட்டாட பாருங்க, அதே தான் பாருங்க. உபாகமம் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் பாருங்க. உபாகமம் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் பாருங்க. தேவரீர் இந்த ஜனங்களின் முரட்டாட்டத்தையும் இவர்கள் ஆகாமியத்தையும் இவர்கள் பாவத்தையும் பாராமல் உமது தாசராகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களை நினைத்தருளும். தயவுசெய்து இவங்க பண்ணுற அந்த முரட்டாட்டத்தையும் மீறுதலையும் நீங்கள் இதை பார்க்காதீங்க. தயவுசெய்து ஆபிரகாமுக்கு நீங்கள் சொன்னதை கொஞ்சம் நினச்சி பாருங்க அப்படிங்கிறாரு. இப்படிப்பட்ட ஜனங்களை வழிநடத்தும்படியாக ரொம்ப நெருக்கடியான கடைசி என்னச்சுங்க, எல்லாருமே வயசானா கொஞ்சம் நிம்மதியாக இருக்குன்னு நினைப்போம் இல்லையா. வயதான காலங்களில் ஏதோ ஒரு சின்ன ஜீவனத்துக்கு ஏதோ வந்து நம்ம பாட்டுக்கு செவனையான எங்கேயோ ஒரு இடத்துலேருந்து நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லி இருக்கிற அந்த வாழ்க்கையில் மோசப்பட்ட பாடு பாருங்க. இவர் எல்லாரும் வயசான காலத்தில் நிம்மதியாக இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனால் இவர் வயசான காலத்துக்கு முன்னாடி தான் உபத்திரவமே ஸ்டார்ட் ஆகுது. அந்த 6 லட்சத்து ஜனத்துலேயும் முரட்டாட்டான ஜனங்க வணங்கா காலத்தோட ஜனங்களை கூட்டிகிட்டு அந்த கானான் தேசத்துக்கு போகிறதுக்குள்ளே இவர் ஒரு வழி ஆயிடுறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த நமக்கு எல்லாம் தெரியும், நம்ம கடைசியில் இந்த ஜனங்கள் பட்ட முரட்டாட்டத்தில் இவர் கொஞ்சம் கோபம் கொண்டுறாரு. அந்த கல்லை பேசுன இடத்துல அடித்ததுனால அவர் என்ன பண்ணுறாருங்க, கானானுக்குள்ளே போகவில்லைங்கிற ஒரு சம்பவம் நம்ம பார்க்குறோம். அப்போது நாம் வந்து அதை போனையான எப்படின்னா, இயேசு கிறிஸ்துவனவர் 40 நாட்கள் வந்து அந்த ஊழியத்துக்கு போகிறதுக்கு முன்பாக 40 நாள் என்ன பண்ணுறாருங்க, உபவாசத்தில் இருக்கிறாரு. உபவாசம் முடிஞ்ச உடனே உபவாசம் என்னது, சாப்பிடாமல் இருக்கிறது. சாப்பிடாமல் முடிந்தோடனே அந்த உபவாசத்துலேருந்து வெளியே வந்தோடனே இவரை யார் மீட் பண்ணனா, அவ்வளோதான் மேட்டர். உபவாசம் இருந்து பசியோடு இருந்தாலும் சாத்தம் வந்தோடனே சாத்தங்க செஞ்ச முதல் வேலை என்ன, அவருக்கு என்ன வேலை, அவருக்கு பசி தான் அதிகம். எதில் இவர் இருக்கிறாருன்னு அவரை வந்து ஏன் பண்ணிட்டு எதில் அடிக்கலான்ட்டு என்ன பண்ணுறாரு, உடனே என்ன பண்ணுறாருங்க,
சாப்பாட்டை குறித்து இவருக்கு என்ன பசி அதிகம்னு ஆன உடனே நமக்கு என்ன அடுத்து நம்ம சாப்பாட்டை எதிர்பார்ப்போம். அந்த சாப்பாட்டை வந்து என்ன பண்ணுறாரு, சாத்தான் இருப்பா ஏப்பா பசிக்குதுன்னு சொல்ல இந்த உனக்கு தான் அதிகாரம் இருக்குல்ல, அந்த கல்லிட அப்பமாக்கி சாப்பிட வேண்டியது தானே. அப்போ இயேசு கிறிஸ்துவும் பதிலடி கொடுக்குறாரு. எப்படி சொல்கிறாரு, வசனம் தெரிஞ்சதுனாலேயே வசனத்தினாலே திரும்ப மனுஷன் 44 மாத்திரம் இல்லை, மனுஷன் 44 மாத்திரம் இல்லை, தேவனுடைய வார்த்தை தான் பிழைப்பான்னு சொல்லி சொல்கிறார். அப்போ பாருங்க, ஒரு உபத்திரவம் வர சமயத்தில் நாம் என்ன கடைபிடிக்க வேண்டியதாக இருக்குதுங்க, பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த பொறுமை இல்லாத காரணத்தினாலே மோசே என்ன பண்ண முடியலைங்க, கானானுக்கு போக முடியல. அவர் மேட்டில் கொண்டு நிப்பாட்டி பார்த்துக்கொண்டாரு. பார்த்ததுக்கு முன்னாடி போக முடியல. தேவதூதர்கள் ஒரு உடலை எடுத்துக்கொண்டு போனதாக நமக்கு வசனம் சொல்லப்படுகிறது. அப்போது ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் என்ன சொல்லுது பாருங்க நமக்கு. ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அவ்வளவுதான். உபத்திரவத்திலே நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்குதுங்க, பொறுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லப்படுகிறது. அப்போ என்ன ஆகுதுன்னா, மோசே அந்த இடத்துல பொறுமை இல்லாத காரணத்தினால அவரு அந்த கானானுக்குள்ள போக முடியலைங்கிறது பார்ப்போம். சரி, நம்ம இப்போ என்னன்னா, அந்த இவரோட 3வது வாழ்க்கை இருக்கு இல்லையா, கடைசி 40 வாழ்க்கை, அந்த எகிப்து ஜனங்களை, முரட்டான ஜனங்களை வழிநடத்தி வர்றதுக்கு, இந்த வழிநடத்தி வருவதற்காக என்ன பண்ணுறாரு, இவருக்கு வந்து அந்த 80வது வயசில் வந்து என்ன ஆகுதுன்னா, தேவன் வந்து இவருக்கு முச்சடியில் நம்ம காட்சி கொடுக்கறது பார்க்குறோம் இல்லையா. இந்த யாத்திரை 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்தில் அனுப்புவேன், வா என்றார். ஆமா, இவர் என்ன பண்றாரு, இல்ல அப்படின்னு சொல்லி பல காரணத்தை சொல்றாரு. சொல்லி முடிச்சதுக்கு பின்னாடி என்னாச்சு, கடைசியா வந்து இல்ல நீ தான் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழியா அவரை சம்மதிக்க வச்சு கொண்டு போறாரு. அது என்ன வருது அப்படின்னா, யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்க. இந்த கோலையும் உன் கையிலே பிடித்துக் கொண்டு போ, இதனால் நீ அடையாளங்களை செய்வாய். ஆமா, இப்ப செய்வாய் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு போறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. இப்போ ரெடி ஆனது என்னாச்சுன்னா, அவரு தன்னோட மாமனார்கிட்ட போய் சொல்றாரு, இந்த மாதிரி வந்து தேவன் எனக்கு, ஏன்னா அவங்களுக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது, அவங்க புறஜாதியார். மாமனார்கிட்ட போய் கேட்குறாரு, இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த மாதிரி நான் இப்படிலாம் இருந்தேன், இந்த மாதிரி சூழ்நிலை ஆகி போச்சு, இப்போ வந்து தேவன் வந்து எனக்கு ஒரு கட்டளை கொடுத்துருக்கிறாரு, நான் வந்து திரும்ப என் ஜனங்களை மீட்கும்படியான ஒரு வேலையை கொடுத்துருக்காரு, நான் திரும்ப எகிப்துக்கு போக வேண்டியதாக இருக்குது அப்படின்னோடனே அவர் என்ன பண்ணுறாரு, அவரு கொஞ்சம் ஞானவான் இவரோட மாமனார். அவர் என்ன பண்ணுறாரு, சரி எல்லாம் விசாரிச்சிருக்காரு பார்த்துட்டு, சரி நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னா, இவர் என்ன பண்ணுறாரு, இவரோட ஒய்ஃபையும் இவரோட 2 பசங்களையும் கூட்டிக்கிட்டு கிளம்புறாரு. கிளம்ப போகிற சமயத்தில் தான் என்ன நடக்குது, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா. இவர் போகிறாரு, ஏறக்குறைய பாதி தூரம் கடந்துடுறாங்க. கடந்து போனதுக்கு முன்னாடி தான் ஒரு இடத்துல தங்குறாங்க. தங்குற இடத்துல என்ன ஆகுதுன்னா, ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. அங்கே என்ன ஆச்சுன்னா, அந்த 24 வசனம் இல்லையா, யாத்திராகமம் 4:24 பாருங்க. வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார். ஆமா, வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தான்னு சொல்லி வசனம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. என்னடா இது ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்கு, ஆனால் என்னங்கிறது நம்மளால பார்க்க முடியல. ஆனால் அதற்கு பின்பாக நடந்த சம்பவத்தை நம்ம பார்த்தோம். பின்னாடி என்னதுன்னா, அந்த விருத்த சேதனம் இல்லாதனால அங்கே வந்து இந்த சம்பவம் நடைபெற்றதாக நம்ம பார்க்குறோம். அப்போ இது என்னன்னா, நம்ம இந்த கட்டளை வந்து யார் மூலம் நம்ம கொடுக்கப்பட்டது இது, அதாவது நினைஞ்ச ஒரு விஷயம் பாருங்க, மோசையை கொண்டு 10 கட்டளை கொடுக்குறாரு தேவன் இல்லையா. அந்த கட்டளை கொடுத்தல வந்து ஒரு 3வது கட்டளை பிரதான கட்டளையாக என்ன கொடுக்குறதுங்க, அதாவது தேவன் உணவை தவிர்த்து வேற தேவன் உனக்கு உண்டாக்காது இருப்பதாக, களவு செய்யாது இருப்பாயாக, அப்புறம் என்னது, கொலை. தேவன் தான் கொடுக்குறாரு அந்த கட்டளையை. ஆனா தேவனே என்ன பண்றாருங்க, மோசேவை முடிக்க பார்க்குறாரு. என்னடா அது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாம பார்க்குற மாதிரி தேவன் எப்பவுமே பார்க்கறது கிடையாது. அவர் பார்க்குறதுல ஒன்று, நீ என் கட்டளைக்கு கீழ்ப்படுத்திருக்கிற இல்லையா, நீ எப்பேற்பட்ட ஆளாக இருந்தால் இப்போ எனக்கு அது பிரச்சனை கிடையாது. நீ ராஜா வம்சத்துலேருந்து வந்தால் கூட சரி, இல்லை நீ வந்து எல்லா விஷயத்தையும் நீ வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுருந்தாலும் சரி, இல்லை நீ பயங்கரமான உனக்கு திறமை இருந்தாலும் சரி, அதை பற்றி தேவன் பார்க்கறது கிடையாது. தேவன் பார்ப்பதால என்ன, நீ என்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தாயா இல்லையா அப்படின்னு சொல்லி. அப்போ இங்கே என்ன நடந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இந்த கட்டளை வந்து பாருங்க யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க. யாத்திராகமம் 20:13. ஒரு கையும் அதை தொடலாகாது.
யாத்திராகமம் 20:13. கொலை இது தேவன் கொடுத்த கட்டளை கொடுக்குறாரு. அப்போ கொடுத்ததுக்கு பின்னாடி என்ன ஏன் அப்படின்னா அவர் தான் அந்த காரியத்தை செய்கிற சொல்கிறாரு. ஆனால் இவருக்கே அந்த காரியம் நடைபெறுகிறது அப்படின்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னா அங்கே வந்து தன் குழந்தைக்கு விருத்த சேதனம் பண்ண அந்த அம்மா வந்து ரொம்ப டக்குன்னு யோசிச்சு என்ன பண்ணிச்சு, புத்திசாலித்தனமாக விருத்த சேதனம் பண்ண பின்னாடி கர்த்தர் அவனை விட்டு விலகினார் அப்படின்னு சொல்லி அடுத்த வசனம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. என்ன பாருங்க, 4ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 25-26 பாருங்க. அப்பொழுது சிபிரால் கருத்தான ஒரு கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எறிந்து, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றார். பின்பு அவர் அவனை விட்டு விலகினார். அப்பொழுது அவர் விருத்த சேதன நிமித்தம் நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றார். ஆமா, உடனே என்னச்சுங்க, கர்த்தர் அவனை விட்டு விலகிட்டாருங்கிற வசனம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அப்ப என்ன அங்க நடக்க அப்படின்னா, விருத்த சேதனம் பண்ணாம இருந்ததுக்காக தேவன் என்ன பண்ணியிருக்காருங்க, இதுதான் அங்கே நடந்திருக்குது. அப்போ பாருங்க, நம்ம வந்து சின்ன விஷயம் தானே பெரிய விஷயம் தானேங்கிறது தேவனுடைய பார்வையிலே கிடையாது. தேவனுடைய பார்வையிலே எல்லாமே ஒன்று தான். அப்போ இங்கே வந்து பெருசாக நம்ம விளக்கப்படலைனாலும் நம்ம தேவன் வந்து நம்ம தகப்பனாகிய ஆபிரகாம் மூலமாக கட்டளை கொடுக்குறாரு இல்லையா, ஒவ்வொரு பிறந்த குழந்தையும் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும்னு ஒரு கட்டையாக கொடுக்கப்பட்டது. அது மோசேக்கும் தெரியும், மோசேவும் பண்ணப்பட்டாரு. பண்ணதை என்ன பண்ணலைங்க அவர், அதை வந்து தன் பிள்ளைகளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணல. ஒரு ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வசனங்கள் பாருங்க. உங்களில் தலைமுறை தலைமுறையாய் பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். வீட்டிலே பிறந்த பிள்ளையும் வித்தலாத அந்நியரிடத்தில் பணத்திற்கு கொல்லப்பட்ட எந்த பிள்ளையும் அப்படியே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். உன் வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் பணத்திற்கு கொல்லப்பட்டவனும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டியது அவசியம். இப்படி என் உடன்படிக்கை உங்கள் மாம்சத்திலே நித்திய உடன்படிக்கையாக இருக்க கடவுது. நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படாத இருக்கிற நுனித்தோலுள்ள ஆண் பிள்ளை இருந்தால் அந்த ஆத்துமா என் உடன்படிக்கையை மீறினபடியால் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் என்றார். போதுமானது. அப்போ என்ன செய்யணும், தேவன் வந்து என்னுடைய உடன்படிக்கையை நித்தியமாக உங்கள் சரீரத்தில் நீங்கள் இருக்க முடியாத அதை வந்து ஒரு கட்டளையாக கொடுக்குறாரு. 8ஆம் நாள் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மோசே பண்ணியிருப்பாரு. இப்போ என்னாச்சுன்னா மோசே பண்ணிட்டாரு. மோசேக்கு வந்து என்னாச்சுன்னா 2 பிள்ளைகள். இப்போ 2 பிள்ளைகளில் வந்து என்ன பண்ணியிருக்கணுங்க, நம்ம வந்து இதுலேருந்து சரி காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். இப்போ எப்படி அப்படின்னீங்கன்னா, மோசே வந்து மீதியான் தேசத்துக்கு போறாரு, சிப்போரோட கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ணதுக்கு பின்னாடி 2 பிள்ளைகள் பிறக்கிறாங்க இல்லையா, கெர்சோம் எலியாசார் 2 பேர் பிறக்கிறாங்க. இப்போ இந்த 2 பேர் பிறக்கிறதுல வந்து இளைய பிள்ளைக்கு தான் அந்த அம்மா வந்து விருத்த சேதனம் பண்ணி அந்த இடத்துல வந்து மோசேவை காப்பாற்றுறாங்க அவங்க ஒய்ஃபு. அப்போ என்ன ஆகுதுன்னா, இவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, இவர் பிறந்ததுக்கு பின்னாடி என்ன பண்ணுங்கன்னா மொதல் பையனுக்கு இவர் பண்ணியிருக்கணும். பண்ணதுனால தான் அந்த அம்மாக்கு, ஏன்னா இவர் வந்து எப்படி செய்யணுங்கிறதே வந்து அந்த அம்மா பார்த்துருப்பாங்க ஒன்றா. ஏன்னா 2வது பையனுக்கு வந்து கர்த்தர் எதிர்பட்ட போது 2வது பையனுக்கு விருத்த சேதனம் பண்ணது யாரு, அந்த அம்மா தான் பண்ணுது. அப்போ அந்த அம்மாக்கு யார் சொல்லி கொடுத்துருப்பா, மோசே சொல்லி கொடுத்துருப்பாரு. மோசே எப்படி சொல்லி கொடுத்துருப்பாரு அப்படின்னா, இவர் மீதியான் தேசத்துக்கு போன பின்னாடி என் தேவன் எனக்கு கொடுத்த கட்டளையின்படி நான் இதை செய்ய வேண்டும்னு செஞ்சிருக்குவார். மொதல் பையனுக்கு செஞ்சிருப்பார். செஞ்சதுக்கு பின்னாடி என்ன ஆயிருக்குன்னா, அது சில டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுது. ஏன்னா வலி அதிகமாக ஏற்பட்டு அது வலி இருக்கும். அப்போ அந்த அம்மா என்ன பண்ணியிருக்கும், இது வந்து இது தேவன் கொடுத்த கட்டளை தான், இது ஒன்றும் ஆகாதுங்கிறது சில நேரத்தில் அவங்க புரியாமல் இருந்திருக்கலாம். இப்போ என்ன இருக்கும், அந்த பெரிய பையனுக்கு செய்ய போய் அந்த பெரிய பையனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போய் அதுக்கப்புறம் வந்ததுனால இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கும், சின்ன பையனுக்கு செய்ய வேண்டாம், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி எப்போவுமே என்னங்க, வீட்டுக்குள்ளே பிரச்சனை வரும்போது யார் ஜெயிப்பா, வீட்டுக்குள்ள வெளியே பிரச்சனை வந்தால் ஆம்பளை பார்த்துக்குவான், வீட்டுக்குள்ளே பிரச்சனை வந்தால் என்னன்னா அது தெரியும். பெரும்பாலும் லேடிஸோட கை தான் ஓங்கி நிற்கும். கடைசியில் அவங்க சொல்கிறது தான் அது எடுபடும். அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல வந்து என்னாச்சுன்னா மோசையோட இந்த அம்மா வாக்குவாதம் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம், ஒன்று சின்ன பையனாக தான் இருக்கிற பார்த்துக்கலாம் போங்க அப்படின்னு சொல்லி ஏதோ வாக்குவாதம் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணதுனால என்னது, இவர் என்ன பண்ணியிருப்பார், நாமளும் ஏதோ ஒரு புரஜாதி தேசத்தில் இருக்கிறோம், சரி பின்னாடி கூட பார்த்துக்கலாம். இதுவே எகிப்து தேசத்துல இருந்தோம்னு என்ன ஆகும், எல்லாரும் பையனுக்கு
சொல்லுவாங்க தெரியுங்களா, பையனை காது குத்திட்டியா, நம்ம வந்து உங்கள் கிராமத்துலேயும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, புள்ள பிறந்துருச்சுன்னா காது குத்து முடிஞ்சுதா, பார்க்கும்போதுலேருந்து குழந்தைக்கு வந்து காது குத்து, ஏன்னா பார்க்குறவங்களும் கேட்பாங்க. இங்கே இவர் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இவர் மீதியாந்து இருக்கிறாரு. ஏற்கனவே மொதல் பையனுக்கு பண்ணியிருக்கிறோம், பண்ணதுலேயே வந்து ஏதோ சம் ப்ராப்ளம் அங்கே ஏற்பட்டிருக்கலாம். ஏற்பட்டது நிமித்தம் இவர் இந்த விஷயத்தை தள்ளி போட்டிருக்கலாம். ஒருவேளை நான் தூரதர்சனான் இருக்கிறேன், என்னை கேட்கறக்கு ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லி இவர் ஒரு மெத்தனமாக கூட இருந்திருக்கலாம். இதெல்லாம் நம்ம இந்த காரியமெல்லாம் இருந்திருக்கலாம் தான் நம்ம நினைக்கிறோம். ஏன் அப்படின்னா நமக்கு வசனமே அங்கே வந்து தெளிவாக குறிப்பிடப்படலை. தேவன் மோசையை கொல்ல பார்க்கிறார். கொல்ல பார்த்த சமயத்தில் சிப்போரால் உடனே டக்குன்னு வந்து யாக்கோபு போல வந்து இந்த தேவதூதரோட வந்து போராடலை. யாக்கோபு போராட தெரியுங்களா, நீங்கள் என்னை ஆசீர்வதிக்கலைன்னா விடமாட்டேன்னு சொல்லி வந்து போராடவில்லை. இல்லை இந்த அம்மா, இவர் என்ன பண்ணியிருக்கு, இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கணும், அந்த கொல்ல எதிர்பட்ட தூதனை வழிமறிச்சு போராடி என் வீட்டுக்காரன் நீங்கள் கொள்ளாதீங்க அப்படின்லாம் இந்த அம்மா வந்து அங்கே போராடலை. உடனே என்ன பண்ணுதுங்க, சமயோஜித புத்தி, அதான் வந்து சொல்கிறாங்க இல்லையா, இல்லை அந்த சமயோஜித புத்தி, ஏன்னா குணசானியான ஸ்திரீன்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா, என்னென்ன பண்ணுவாங்க அந்த அம்மா வந்து சமயோஜித புத்தியை உபயோகப்படுத்தி டக்குன்னு என்ன பண்ணுச்சு, அந்த கொள்ள எதிர்பட்ட தூதனோட வந்து சமரசம் பேசாமல் வசனம் என்ன சொல்றதோ அதை தான் நம்ம செய்தாங்க. ஏன்னா என்ன ஏற்கனவே மோசே சொல்லியிருக்கிறாரு, என்னுடைய தேவன் இப்படி சொல்லியிருக்கிறாரு, அதை செய்யணுங்கிறதா நம்ம அடுத்ததுக்கு இதற்கு என்ன தீர்வுன்னு பார்க்குது. அந்த தீர்வுக்கு வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்குது. ஏற்கனவே தேவன் எனக்கு என்ன சொல்லியிருக்காரு இந்த பிரச்சனைக்குன்னு பார்த்து நம்ம என்ன பண்ணுது, டக்குன்னு உங்கள் கற்களான ஒரு கல்லை எடுத்து அந்த விருத்தசேதனம் செய்து அந்த தோலை எரிஞ்சு நீர் எனக்கு ரத்த சம்பந்தமாக புரிச்சுன்னு சொன்னோன்னே அந்த இடத்துல ஓகே கட்டளை வந்து நிறைவேற்றப்பட்டதுன்னு நினைச்சுங்க. கர்த்தர் அவனை அந்த இடத்துல இருந்து அவனை விலகினாரும் பார்க்கும். அப்போ பாருங்க, ஒரு பிரச்சனை ஏற்பட்டதுன்னா அந்த பிரச்சனைக்கு வேதம் நமக்கு எந்த மாதிரியான தீர்வு கொடுக்குங்கிறத நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போ இந்த அம்மா அந்த இடத்துல அந்த புத்திசாலித்தனமாக வேதம் என்ன சொல்லுவதோ தேவன் என்ன சொன்னாரோ அதன்படியாக தன்னுடைய பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு கண்டதுனால என்னாச்சுங்க அந்த இடத்துல அந்த அம்மா தப்பிச்சு வச்சுன்னு பார்க்குறோம். அப்போ நம்ம என்னென்னா இதில் இந்த ரெண்டு மூணு சின்ன காரியங்களை மட்டும் பார்த்துடலாம். வசனம் நமக்கு புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லுகிறது, ரோமர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. தேவனிடத்தில் பட்சாபாதம் இல்லை. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோங்க, நமக்கு வந்து பழைய ஏற்பாட்டிலே மோசேவை உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சிருந்தா கூட நம்ம அண்ணாந்து பாருக்கு ஆச்சரியப்படத்தக்கதான இடத்துல இருந்தால் கூட தேவனுடைய பார்வையில் தப்பு தான். மோசைக்கு இல்லை, அதோட யார் இருந்தாலும் தப்பு தான். அவர்கிட்ட வந்து பட்சபாதமோ இல்லை முகதாட்சணியமோ இல்லை இவர் வந்து இப்படிப்பட்டவரோ அப்படிப்பட்டவரோ அப்படிங்கிற அந்த இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்புறம் உபாகமம் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நமக்கு என்ன சொல்லுது பாருங்க. உபாகமம் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அங்கே இருந்து ஆறுகளுள்ள நாடாகிய யோர்பாத்துக்கும் பிரயாணம் பண்ணினார்கள். 10:17 உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமுமான தேவனுமாய் இருக்கிறார். அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல, மதிதானம் வாங்குகிறவரும் அல்ல. என்ன வருதுங்க, பட்சபாதம் பார்க்க மாட்டாரு, பரிதாபம் பார்க்க மாட்டேன்ட்டாரு. ஏன் அப்படின்னா அவர் வந்து எல்லாத்தையும் நமக்கு கட்டளையாக கொடுத்துக்கிட்டாரு. அதையும் ஃபாலோ பண்ணாதபடிக்கு இருந்து அப்படின்னா அப்புறம் நான் இதுக்கு உங்களோட வந்து பட்சபாதம் பார்க்கணும் பரிதாபம் பார்க்கணும் அப்படிங்கிற தேவன் எதிர்பார்க்குறாரு. ஏன்னா எவ்வளோ தான் அவர் பொறுமையாக இருப்பார் இல்லையா. இப்போ மோசைக்கு வந்து பண்ணியாச்சு, அவரும் வந்து காலம் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த எல்லாத்தையும் கூட்டிகிட்டு தான் வராரு. கூட்டிகிட்டு வர சமயத்தில் அவருக்கு வந்து கொஞ்சம் காலம் கொடுத்துருக்கலாம். சரி, மோசை வந்து தன் 2வது பையனுக்கு விருத்தசேதனம் பண்ணுவாரோன்னு வெயிட் பண்ணி கூட பார்த்துருக்கலாம். சரி, பார்த்தது பின்னாடி விருத்தசேதனம் உள்ள என் ஜனத்தில் நீ வரும்போது நீயும் எப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறாரு. நீயும் என்ன ஏற்கனவே எகிப்தில் வந்து பிரியர்கள் இருந்த போதிலும் கூட அவர்கள் என்ன பண்ணாங்க, விருத்தசேதனங்கிற ஒரு கடமையை அந்த முறைமையை செஞ்சுட்டு தான் வராங்க. அவங்க செஞ்சுட்டு வந்துருக்கிற ஜனத்தோட நீ போகிற இடத்துல நீ எப்படி தான் இருக்கணுங்கிறாரு, அதே மாதிரி இருக்கணுங்கிறாரு அவர். இப்போ நாம் என்ன பண்ணுறோம், இது எப்படிப்பட்ட இடம், அது நம்ம வந்து சபை கூடுதல் தான். இந்த சபை கூடுதலில் நம்ம எப்படிப்பட்ட நினைக்கிறது, இது ஒரு பரிசுத்தமான இடம் நினைக்கிறோம். பரிசுத்தமான கூடுகை இடம் பரிசுத்தமான இடம். பரிசுத்தமான இடத்துல வருகிற நாமும் தேவன் எப்படி எதிர்பார்க்கிறாரு, பரிசுத்தமாக இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. ஓய்வு நாட்களை பரிசுத்தமாய் அனுசரிப்பாயாக, இது நம்ம பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட வசனம். ஓய்வு நாள் ஏற்கனவே பரிசுத்தமாக தான் இருக்குது இல்லையா, தேவன் படைத்த நாள்.
அந்த ஓய்வு நாளை நீ பரிசுத்தமாக ஆசாரிப்பாயாக அப்படிங்கிறாரு. அப்போ ஓய்வு நாள் வந்து ஏற்கனவே பரிசுத்தமாக இருக்குது. அப்போ அதை ஆசரிக்கிற நாம தான் எப்படி இருக்கணுங்கிறாரு? பரிசுத்தமாக இருக்கணுங்கிறாரு. பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட ஓய்வு நாளை நீ பரிசுத்தமாக ஆசரிப்பாயாக அப்படின்னா ஓய்வு நாளை அனுசரிப்பதற்கு நான் பரிசுத்தமாக இருக்கிறேனாங்கிறதா அதை பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கிறது. இப்போ இந்த இடத்துல அதே மாதிரி தேவன் அவர் கொஞ்சம் காலம் கொடுத்துருக்கலாம். கொடுக்கப்பட்ட காலத்தில் கூட என்ன பண்ணலீங்க அவர் தன்னை இந்த அந்த தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு அவர் பெருசாக பிரயாசப்படலையாட்டு தெரியுது. அதனால தான் தேவன் வரவழியில் தேவன் அவரை கொல்ல பார்க்கிறாருங்கிற வசனம் நம்ம கொடுக்கப்படுகிறது. நமக்கு ரோமர் சொல்லுகிற போகிறதுல அவர் வந்து ஆபிரகாம்னு பார்க்க மாட்டார், மோசேன்னு பார்க்க மாட்டார், நான் யாருன்னு கூட அவர் பார்க்க மாட்டார். அவர்லாம் தேவையில்லை. என்னங்க என்னுடைய வார்த்தையை நீ செய்தாயா இல்லையா அவ்வளோதான். இவர் நீ மூலமாக தான் நான் வந்து இனிமேல் 10 கட்டளை கொடுக்க போகிறேன், மூலமாக தான் நான் வந்து எதிர்த்து சிலங்க மீட்க போகிறேன், அதனால் உன்னை நான் உனக்கு இரக்கம் கொடுக்க போகிறேன்லாம் இல்லை. தேவ கட்டளை மீறினே இல்லையா, நான் சொன்னதை செஞ்சே இல்லையா, தேவன் பார்ப்பது அதுதான். பாருங்க அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும். பேதுரு அவரோட பிரசங்கத்தில் ஆரம்பிக்கும் போது என்னன்னு சொல்றாருங்க, தேவன் பட்சபாதம், அவர் முகதாட்சின்னு பார்க்குற ஆள் இல்லை, அவர் வந்து மனுஷர் பார்க்குற மாதிரி அவர் பார்க்கறது இல்லை அப்படின்னு சொல்லி அவர் நம்ம கொடுக்குற பார்க்கும். அப்போ தேவன் எப்படிப்பட்ட குணம் கொண்டு இருக்கிறாரு? நம்மளுடைய ஸ்டேட்டஸு நான் எப்படிப்பட்ட ஆளுங்கிறதெல்லாம் பார்க்குற கிடையாது. நான் தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றினேன்னா இல்லையா, அதை தான் தேவன் அங்கே பார்க்கிறாரு. பாருங்க யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் பாருங்க. 30லேருந்து படிங்க. அப்படி யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம். அப்பொழுது பார்வோனும் அவனுடைய சகல ஊழியக்காரரும் எகிப்தியர் யாவரும் ராத்திரியிலே இழந்திருந்தார்கள். மகா கூக்குரல் எகிப்திலே உண்டாயிற்று. சாவில்லாத ஒரு வீடு இருந்ததில்லை. ராத்திரியிலே அவர் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் இழந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டிக்கொண்டு போக என்னையும் ஆசீர்வதியுங்கள் என்றார். போதுமானது. இப்போ பார்த்தீங்கன்னா கானானுக்குள் கொண்டு போவதற்கான ஒரு விசேஷம், ஒரு பெரிய ஒரு 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 என்ன சொல்லாங்க, ஒரு ப்ராஜெக்ட்னு சொல்லலாம். ஒரு பெரிய ப்ராஜெக்டை தேவன்கிட்ட கொடுக்குறாரு. ரெண்டாவது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் என்னென்னா 10 கட்டளைகளை வந்து மிக இன்று வரைக்கும் யூதர்கள் பின்பற்றக்கூடிய ஒரு பெரிய கட்டளையை அவர்களுக்கு மோசமாக கொடுக்குறாரு. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் வந்து தேவனிடத்தில் வந்து அடுத்தது நீ என்னை சந்திக்கும்படியாக ஒரு இடத்தை ஏற்பாடு பண்ணுறதுக்கு ஆசரிப்பு கூட சம்பந்தமான சட்டங்களையும் யார் மூலமாக தான் கொடுக்குறாருங்க? மோசே மூலம் தான் கொடுக்குறாரு. அதில் சட்டத்திட்டங்கள்லாம் பயங்கரமாக இருக்குது. அவ்வளோ விஷயத்தையும் வந்து அவ்வளோ விஷயத்தையும் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆளை ஒரு காரியத்தை மீறினங்கிறதுக்கு வேண்டி தேவன் என்ன பண்ணுறாருங்க? அவரோட சமூகத்தில் பார்க்கவே இல்லை. நீ இத்தனை விஷயம் அதெல்லாம் எனக்கு செல்லுபடியாகாது, உங்களோட ஆசரிப்பு கூட இல்லை, செய்கிறக்கான கட்டளை கட்டுகள் எல்லாம் கொடுக்குறேன்னா அதெல்லாம் இல்லை. நீ என் வேலையை செஞ்சியா இல்லையா? அவர் பார்க்குறது அது மட்டும்தான். நான் உனக்கு நீ ஏன் ஆசரிப்பு கூட ரைட்டு உங்களும் போது ஆசரிப்பு கூட எல்லாமே செய்ய போகிறேன், அதுக்கான சட்டங்களை கொடுக்க போகிறேன், அதில் வந்து எல்லாத்தையும் நியமிக்க போகிறது நீ தான், அவனுங்களை வந்து நியாயம் இருக்க போகிறது நீ தான், எல்லாம் கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கு பின்னாடியும் என்ன பண்ணுறாருங்க? ஒரு சின்ன மீறுதல் இல்லையா பாருங்க. ஆனால் மோசையோட வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்பட்டது தான். ஏற்கனவே பார்வன் கொல்ல பார்த்தா இருந்தால் என்ன பண்ணாருங்க? மீதியனுக்கு வந்தார். மீதியான் திரும்பி எகிப்துக்கு போகும்போது யார் கொல்ல பார்க்குறா? தேவன் கொல்ல பார்க்குறாரு. அங்கே போய் திரும்ப என்ன பண்ணுறாருங்க? திரும்ப 40 வருஷம் முரட்டாட்டாடாமல் ஜனங்களோட போராடி கடைசியில் பொறுமை எழுந்து அங்கே போய் அடித்து கானானுக்குள்ளேயும் போக முடியல. பொறுமை இல்லை அவரால் அந்த பாரத்தை வந்து என்ன பண்ண முடியலைங்க, அதை தாங்க முடியல. அதான் சாத்தான் செய்யக்கூடிய வேலை தான். பொறுமை இழந்து இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்து வெளியே போன உடனே கொண்டு போய் கோபுரத்தின் மேலே நிற்க வச்சு இதை கொடுக்குறேன் அப்பத்தாதாக்குனேன். ஆனால் எல்லா விஷயத்திலையும் ஒரு வசனத்தின் மூலமாக திருப்பி கரெக்டாக அடித்ததுனால என்னாச்சுங்க? சாத்தானை மட்டும் ஓடி போனான்னு சொல்லி வசனம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் என்னாச்சு? இவரால் அந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ண முடியல. அந்த அளவுக்கு இவரால் வயதான போது கூட அதை தாங்கத்தக்க அந்த இது பண்ண முடியல, அவரால் ஹேண்டில் பண்ண முடியல. அந்த அந்த சூழ்நிலையை கையாளறதுக்கு அவரால் முடியல. அப்போ பாருங்கள், தேவன் வந்து நீ எப்பேற்பட்ட ஆளாக எனக்கு இருக்கிறதால எனக்கு கவலை முடியாது, எனக்கு தேவையெல்லாம் நீ என்னுடைய வார்த்தையை செய்தாயா இல்லையா அப்படிங்கிறத பார்க்குறோம். பாருங்கள், இதுக்கு ஒரு சம்பவம் நம்ம வந்து என்னன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, இவர் நம்ம சாம்பல் தீர்க்கதரிசி சவுலை தள்ளின பின்பாக இன்னொரு ராஜாவே தேர்ந்தெடுக்கும்படியாக போகிறார். போன இடத்துல என்ன நடக்குதுங்க? ஒரு 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. சாமுவேலை நோக்கி,
நீ இவருடைய முகத்தையும் இவருடைய சரீர வளர்ச்சியை பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். நம்ம பார்க்குற மாதிரி பார்க்கறது கிடையாது இல்லையா? நம்ம சபையில் அந்த மாதிரி கிடையாது. சில சபையெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது என்ன வச்சுக்கோங்க, பணக்காரர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது பார்க்க முடியும். இன்னும் வந்து நிறையா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த யார் அதிகம் பணம் கொடுத்தாங்களோ அவங்க பேர் தான் எங்கே இருக்குங்க? இந்த கல்வெட்டில் பார்த்துருக்கீங்களா? யார் 10,001ன்னா தான் முதல்ல இருக்கும், 501ன்னா கீழே இருக்கும். அது வந்து மனிதன் பார்க்கிற விதம். ஆனால் கர்த்தரை பார்க்கிற விதம், என் கட்டளை நீ செய்தாயா இல்லையா? நீ 10,000 கொடுத்தாலும் சரி, 501 கொடுத்தாலும் சரி, இல்லை 101 கொடுத்தாலும் சரி, அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. நீ என் வசனத்தின்படி செய்தாயா இல்லையா? அதை தான் தேவன் பார்க்குறாரு. இப்போ நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நமக்கு என்ன சொல்லுது பாருங்க. நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை எடுத்து பார்க்கிறார். ஆமா, இது என்னென்ன நம்ம நினைக்கிறோன்னா, இப்படிலாம் இருக்கிறாங்க, ஒருவேளை இவங்க தான் தேவனுக்கு நம்ம வசனம் சொல்லி நமக்கு புதியப்பட்ட ஒரு வசனம் கொடுக்கப்படுகிறது. உமது நாமத்தினாலே அநேக அற்புதம் செய்தோம் அல்லவா, அடையாளங்கள் செய்தோம் அல்லவா அப்படின்லாம் சொன்னுவோம். அவர்களோ கர்த்தர் என்னென்னு சொல்கிறாரா? நான் ஒரு காலம் உங்களை அறியன்கிறார். ஆனால் என்ன நடந்ததுங்க? அற்புதம் அடையாளம் செஞ்சதுன்னு சொல்லி தான் அவங்ககிட்ட இவங்க அந்த இவங்களோட வாதத்தை வைக்கிறாங்க. உமது நாமத்தை அற்புதம் செய்தோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. செஞ்சோம், அடையாளங்களும் செஞ்சோம் அல்லவா அப்படின்னா அப்போ கிறிஸ்து என்ன சொல்கிறாங்க இருந்துங்க? ஆமாம், அப்போ நான் வந்து அற்புதமும் அடையாளமும் செய்வதனாலே தேவனுடைய பார்வையிலே நான் ஒரு அந்த போகுங்கிற வந்து உத்தரவாதம் கிடையாது. என்னாலே அற்புதம் நடைபெறுகிறது, என்னாலே அடையாளம் நடைபெறுகிறது, என்னுடைய ஜபத்தினாலே வந்து 4 பேர் குணமாகறாங்கிறதுக்கு வேண்டி நான் பரலோகம் போவது நிச்சயம் கிடையாது. ஆனால் வசனத்தின்படி நான் என்னோட வாழ்க்கை இருக்கிறதாங்கன்னு செக் பண்ணால் மட்டும்தான் நான் என்ன பண்ண முடியுங்க? பரலோகம் போக முடியும். அதை தான் தேவனுக்கு சொல்கிறார். மோசே நீ எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ என் வார்த்தையை மீறின, நான் சொன்ன வந்து ஆபிரகாம் மூலமாக கொடுக்கப்பட்ட வார்த்தையை நீ மீறின நிமித்தம் நான் உனக்கு விட போகிறதில்ல அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல ஒரு மோசேவை வந்து தண்டிக்கும்படியாக ஒரு பார்க்குறாரு. ஏன்னா இந்த வார்த்தையை தேவன் தான் கொடுக்குறாரு. பாருங்க, ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதியாகமம் 17:14 14 நுனித்தோலின் மாம்சம் விருத்தம் சேதனம் பண்ணப்படாதிருக்கிற நுனித்தோலில் ஆண் பிள்ளையாய் இருந்தாலும் என் ஆத்துமா அந்த ஆத்துமா என் உடன்படிக்கை மீறினபடியால் என் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். இது மோசே சொன்னது இல்லையா? மோசே இது வந்து தேவன் சொன்னது. தேவன் யாருக்கு சொன்னது? ஆபிரகாம் சொன்னது. ஆபிரகாம் சொன்னது நம்ம வேத அரசியல்படி இதுக்கு பின்னாடி தான் மோசே வர்றாரு. ஆனால் ஆதியாகமும் யாத்திராகமும் யார் எழுதுனதுங்க? அப்போ இவருக்கு என்ன விஷயம் தெரிஞ்சிருக்குது? இதெல்லாம் எழுதுனது மோசே. அப்போ இவருக்கு என்ன தெரிஞ்சு இவர் எழுதுறாரு? அப்போ இவர் என்ன பண்ணியிருக்கணும்? இப்போ நான் புறஜாதி தேசத்தில் இருக்கிறேன், என்னை கேட்கறதுக்கு யாரும் இல்லை, என்னை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை, இந்த தேசத்தில் என்னை அடையாளம் காட்டுறதுக்கும் ஆள் இல்லை அப்படிங்கிறதுனால என்ன வச்சுங்க ஒரு மெத்தனை போக்கு. இன்னொன்று என்ன வச்சுங்க, சம்சாரத்தோட அழுத்தத்தின் நிமித்தம் கூட இவர் என்ன பண்ணியிருக்கலாம், அதை செய்யாமல் போயிருக்கலாம். ஆனால் என்ன தேவனுடைய திட்டம் நிறைவேறினா என்னன்னுங்க, உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை வெட்டி போட்டு, கண் இடரல் உண்டாக்கினா கூட வெட்டி தூக்கி போட்டு அப்போதான் நீ என்னங்க வர முடியுங்கிறாரு, பரலோகத்துக்கு வர முடியுங்கிறாரு. அப்போ தேவ திட்டத்துக்கு வந்து வீட்டில் வந்து கணவனோ மனைவியோ இடைஞ்சல் இருந்தால் கூட என்னதான் பிரச்சனை, நமக்கு பரலோகம் போகிறது கஷ்டம்தான். ஏன்னா தேவ திட்டம் அவர் என்ன சொல்றாரு, தேவ திட்டம் நிறைவேறணும், அவ்வளவுதான். ஏன்னா என்னோட வார்த்தை நிறைவேறணும், என்னோட வார்த்தையின்படி நீ இருக்கிறியா, என்னோட வார்த்தை செஞ்சியா, இல்லை நீ செய்யறதுக்கு அவள் தடையா இருக்கிறா அவள் இருக்கானா, அதை வந்து என்ன பண்ண முடியாது, தேவன் அதை ஏற்றுக்கொள்ள போகிறது கிடையாது. அது வந்து என்ன சொல்றாருங்க, அதுக்கு தான் இன்னும் சமீபத்தில் ஒரு லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்க. ரெண்டு பேர் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள். வந்ததுக்கு பின்னாடி பயங்கரமாக கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. வேண்டாமான்னு கவுன்சிலிங் கொடுக்காம அவங்க ஏற்றுக்காமல் இல்லை தான் போயிட்டாங்க. அப்புறம் அது வந்து பக்கத்து இது ஏரியா. அப்புறம் ரெண்டாவது வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் இல்லைன்னா இதை வந்து இன்னொருத்தர் வந்து வாட்ச் பண்ணிருந்தார். அப்புறம் அவர்கிட்ட முந்தினத்து தகவல் வந்தது என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து வீடை க்ளீன் பண்ணுற லைஸால் குடிச்சிருச்சு அப்படின்னு.
அப்புறம் இவர் சரி வயிறு கிளீனாக விட்டுருங்கன்றார். அந்த மாதிரி என்ன அப்படின்னா கிறிஸ்தவ அதான் ரட்சிக்கப்பட்டவர்களை திருமணம் செய்து கொண்டா என்னாங்க பிரச்சனை இருக்காது. ஏன்னா அப்போ தான் இருந்தாங்க அந்த வண்டி சரியாக போகும். இல்லைன்னா 2 மாடு 2 பக்கம் இழுத்துக்கிட்டு போகிற மாதிரி தான் அந்த வண்டி போகும். அப்போ என்ன பாருங்க, புறஜாதி தேசத்தில் போய் தான் இவர் வந்து இந்த புண்ணிய சிப்போரால தேர்ந்தெடுத்துருக்கிறாரு. தேர்ந்தெடுத்துக்கு பின்னாடி தான் வந்து என்ன ஆச்சுன்னா அங்கே ஏதோ உங்களுக்குள்ள ஏதோ ஒரு இந்த விஷயத்தில் ஒரு முரண்பாடு ஏற்பட்டு தேவனுடைய வார்த்தை நிறைவேறுவதற்கு காலதாமதம் ஏற்படுகிறது. அது நிமித்தம் தேவன் யாரை பார்த்தாருங்க? யாரை கொல்ல பார்த்தாரு? மோசே கொல்ல பார்த்தாரு. இப்போ தாவீது ஒரு தப்பு பண்ணாரு இல்லையா? தப்பு பண்ணதுக்கு பின்னாடி அவருக்கு ஒரு குழந்தை பிறகுது. குழந்தை பிறந்ததுக்கு பின்னாடி அங்க யாரை தண்டிச்சாரு தேவன்? குழந்தை அடிச்சாரு. இங்க யாரை தண்டிக்கிறாரு? மோசே தண்டிக்கிறாரு. இங்கேயும் குழந்தை மாற்றம் தான், இங்கேயும் குழந்தை சமாச்சாரம் தான். ஆனா என்னன்னா ஆதாம் சரி ஏதோன்னு தோட்டத்திலே முதல் ஆதாமை படைக்கிறார், 2வது ஏவாளை படைக்கிறார். படைச்சதுக்கு பின்னாடி என்ன பண்ணுறாரு? இந்த அம்மா பழத்தை சாப்பிட்டுட்டு பழத்தை யார் கொடுக்குறா? ஆதாம் கொடுக்குறாரு. இவர் என்ன பண்ணியிருக்கணும் உடனே இப்போ ஆதாம் எல்லாம் படிச்சுக்கிட்டு யாருக்கிட்ட இது எல்லாத்தையும் கொண்டு வந்து இவர் படைச்சாரு, ஏவாளையும் படைச்சாரு. ஏவாளுக்கு யார் பேர் வச்சா? ஆதாம் தான் பேர் வைக்கிறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா இவருக்கு தன்னோட பொறுப்பு உணர்ந்துருக்கணும் இல்லையா? இப்போ ஏவாளை படிச்சு கொண்டு இருக்கிறாரு, மற்றெல்லாம் படிச்சாரு, எல்லாத்துக்கும் இவர் தான் பேர் வைக்கிறாரு. பேர் வச்சதுக்கு பின்னாடி அந்த பொறுப்பு நமக்கு இதை வந்து மேய்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணியிருக்கணும்? இந்த அம்மா பழத்தை சாப்பிட்டு இப்படி கொண்டு வந்து கொடுத்தோன்னே என்ன பண்ணியிருக்கணும்? எதுக்கு இதை சாப்பிட வேண்டாம், ஒரு நிமிஷம் இதுக்கு என்ன செய்யலாம்னு கேட்கலாம். ஏன்னா அப்போ வந்து என்ன வச்சுங்க, தேவன் உலாவுகிற இடம் படக்கணும். அப்பவே என்ன பண்ணிக்கலாம், தேவனே இந்த மாதிரி பழத்தை சாப்பிட்டா என்ன செய்யறது எனக்கு தெரியல, எனக்கும் கொண்டு வந்து கொடுத்துட்டா, நான் வச்சிருக்கிறேன் கையில், இது என்ன செய்யறதுன்னு ஏதோ ஒன்று கேட்டிருக்கலாம். ஆனால் என்ன பண்ணிட்டார் இவர்? சாப்பிட்டார். சாப்பிட்டதுக்கு முன்னாடி பழத்தை பறிச்சது யாரு? பழம் பறிச்சு சாப்பிட்டது யாருங்க? ஏவாளு. ஆனா கேள்வி யார்கிட்ட வந்தது? ஏன்னா அவர் தான் பொறுப்பு. நீ மேய்க்க வேண்டிய இடத்துல ஏன் சரியா மேய்க்கலன்னு தான் கேட்கற. அதான் சொல்றாரு, உன்னை மேய்க்கிறது தானே வச்சிருந்தது தெரியும். அவன் கேட்கறது ஆதாம் கேட்கற, ஆதாமே நீ எங்க இருக்கிறாய் அப்படின்னு. இல்லை நான் நிர்வாணி நினைக்கிறதுனா நான் ஒழிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு. உன்னை அடுத்த 2வது கேள்வி, உன் நிர்வாணின்னு உனக்கு யார் சொன்னது? யார்? இப்படிதான் இருக்கும் கேள்வி. தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றல அப்படின்னா. அப்போ நமக்கு வந்து என்னாச்சுன்னா புதிய ஏற்பாட்டில் ஆசாரிய கூட்டம்னா நமக்கு வந்து என்ன பண்ணிருங்க, ராஜரீக கூட்டமும் ஆசாரியாருக்காக நம்ம வந்து கிறிஸ்துவுக்கு சகோதரர்களும் வசனம் குறிக்கப்படுகிறது. அப்படி இருக்கிற நாம் எப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறோம்? மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கணும். வசனம் தான் சொல்லுகிறது, மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கணுங்கிறதா வசனம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. பாருங்க 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் பாருங்க. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அப்ப நான் வந்து பண்றேன் அப்படின்னா, நான் சிகரெட் குடிக்காதீங்க சொன்னா நான் என்ன பண்ணிருக்கணும்? முதல்ல சிகரெட் குடிக்காம இருக்கணும். அதைத்தான் அவர் சொல்றாரு, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் அப்படிங்கிறாரு. அப்ப என்ன ஆச்சுன்னா நாம முன்மாதிரியாகி நடக்கணும். அதை தேவன் எதிர்பார்க்கிறாரு. நீ எப்படி உன் வாழ்க்கையை எப்படி அமைச்சிருக்கிற, மற்றவர்கள் பார்த்து முன்மாதிரியாக நடக்க முடியாது இருக்கிறதா அப்படிங்கிறத அவர் கேட்கிறாரு. இன்னொரு வசனம் கூட பாருங்க. அது நம்ம வந்து பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது பாருங்க 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. உன் இளமையை குறித்து ஒருவன் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியா இரு. என்னன்னு சொல்றாருங்க? விசுவாசிகளுக்கு மாதிரியா இருக்கு. எப்ப நீ வந்து ஒரு சின்ன பையன், ஒரு யூத்து, நீ எப்படி தான் இருக்கணும்? நீ வந்து உனக்கு எல்லா வகையான நான் எல்லா வகையிலும் உனக்கு போதிச்சிருக்கிறேன், எல்லாம் பண்ணியிருக்கிறேன், எல்லா வகையிலையும் உனக்கு வந்து நான் வந்து திறம்பட உனக்கு வந்து அந்த காரியங்களை சொல்லி கொடுத்துருக்கிறேன். சொல்லி கொடுத்தா நீ எப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறாரு. அன்பிலும் ஆவியிலும் நடக்கிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் எல்லாத்துலேயும் மாதிரியாக இரு. அதை விட்டு போட்டு நீ வந்து உனக்கு நீ வந்து இன்னொருத்தருக்கு இதாகாதபடிக்கு நீ பார்த்துக்க அப்படிங்கிறாரு. பவுலா தான் அதை சொல்றாரு. இப்போ நான் பசங்க பண்ணிக்கிறேன், நான் தானே ஆகாதபடிக்கு என்னோட சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்திக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ அதை தான் தீமோத்தேயுக்கு சொல்றாரு. இன்னொரு வசனத்தையும் சொல்றாரு பாருங்க.
1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுவீர்களாய் இருங்கள். நான் கிறிஸ்துவை எப்படி ஃபாலோ பண்றனோ நம்ம அப்படி சொல்ல முடியுமா? இப்போ செல்வா நான் கிறிஸ்துவ ஃபாலோ பண்ணுற மாதிரி, சரி நான் கிறிஸ்துவ ஃபாலோ பண்ணுற மாதிரி செல்வா என்னை நீ ஃபாலோ பண்ண சொல்ல முடியுமா? அந்த அளவுக்கு நான் தகுதிப்பட்டிருக்கிறேன்னா? இன்னும் இருக்குங்க. நான் இன்னும் சரி பண்ண வேண்டிய விஷயங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் அதை தான் தேவன் விரும்புகிறது இல்லை. நான் எவ்வளோ தூரம் தான் நீ உன்னை சரி பண்ணிக்கிட்டே இருப்பேன், அதை தான் கேட்குறாரு அவர். மோசே கிட்ட அதனால தான் சொல்கிறாரு, நீ உனக்கு எல்லா விஷயம் தெரியும், ஏன் அதை நீ சரி பண்ணலை? உனக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஏன் சரி பண்ணலை? நீ மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய நீ இன்னும் சரி பண்ணாமையே இருந்தீங்கன்னா என்ன விஷயம்? அதை தான் தேவன் கேட்குறாருங்க. அப்போ பவுல் தைரியமாக சொல்கிற தீமோத்தி கிட்ட, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீ என்ன பாரு, நான் எப்படி இருக்கிறேன் என்ன பாரு அப்படிங்கிறாரு. இப்போ அந்த அளவுக்கு நாம் முன்மாதிரியாக நடக்கும்படி நம்ம வாழ்க்கையை அமைத்திருக்கிறோமா? அதை தான் தேவன் கேட்குறாரு. நீ விருத்த சேதனம் பண்ணியிருக்கிற, உன்னோட ஜனமும் அங்கே விருத்த சேதனம் பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டாவது உன்னோட ஃபேமிலியெல்லாம் கூட்டிகிட்டு அங்கே போகிற இடத்துலையாவது நீ நீ உன்னோட பெர்ஃபெக்ஷனை காமிக்க வேண்டாமா? ஐயோ என் ரெண்டாவது பையனுக்கு நான் விருத்த சேதனம் பண்ணலையே, அங்கே போனால் தேவன் என்னை கேள்வி காப்பாரு, என்னை முகமுகமாக தரிசித்து எனக்கு ஒரு பெரிய வேலையை கொடுத்துருக்கிறாரு, அப்படி சொன்ன இடத்துல நானும் என்னுடைய வேலையை சரியாக செஞ்சுருக்கிறேனா அப்படின்னு செக் பண்ணியிருக்கணும். அவர் என்ன பண்ணிட்டாருங்க, கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டார். அதனால தான் தேவன் மோசேங்கிறது என் பாரம்பட்சம் பார்க்காம அவரை அந்த இடத்துல சங்கரிக்க முடியாத ஒரு சம்பவம் அங்கே ஏற்படுகிறது. அப்போது பவுல் தைரியமாக சொல்கிறார் தீமோத்தியை பார்த்து, எப்பா நான் கிறிஸ்துவ ஃபாலோ பண்ணுற மாதிரி நீ என்ன ஃபாலோ பண்ணு அப்படிங்கிறாரு. அந்த அளவுக்கு அவர் என்ன பண்ணுறாங்க, எதுலையுமே தப்பு சொல்ல முடியாதுங்கிற தைரியம் தான் அவர் இல்லையா? வேத வாக்கியங்கள் எல்லாம் அப்போ இந்த வசனம் தப்பாக இருக்குமா? இது தேவன் அதான் சொன்னார், ஏங்க இதெல்லாம் மனுஷங்க எழுதுனது தானங்க அப்படின்னு. இதில் என்ன வச்சுங்க, நல்ல விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, கெட்ட விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு. இதில் எடிட்டே கிடையாது. இதை மனுஷன் என்ன பண்ணு இருக்கலாங்க. தேவனை இன்னும் நல்லா நமக்கு என்ன தேவன் ஐயா கொல்ல பார்த்தாரு, நமக்கு ஒரு உடனே எடுத்தோம், நமக்கு தேவன் மேலே ஒரு கோவம் இல்லையா? இதுக்கு தேவனை கொல்ல பார்த்தாரு மோசே அப்படின்னு. ஆனால் இந்த மனிதர் எழுதி என்ன பண்ணிருக்கலாங்க, இந்த வார்த்தையை எடிட் பண்ணியிருக்கலாம். தங்க முடித்தல வந்தாங்க, தங்கினாங்க, போனாங்கன்னு எழுதியிருக்கலாம். ஆனால் இங்கே என்னாச்சுங்க, எதுவுமே இல்லை, ஒன்றும் இல்லை. ஜலப்பிரளயம் வருது, நோவா காப்பாற்றப்படுகிறார், அவர் காப்பாற்றப்படுகிறார். காப்பாற்றப்பட்ட பின்னாடி ஒரு மலையில போய் பேழை தங்கிடுது. தங்கினதுக்கு பின்னாடி அடுத்த நோவா எப்படி கிடந்தாருங்க? ஏன் இதெல்லாம் எடிட் பண்ணல? இது மனிதனிலிருந்து என்ன பண்ணிருக்கலாங்க, இது எல்லாத்தையும் எடிட் பண்ணிருக்கலாம். ஆனால் என்னாச்சுங்க, தேவனோட திட்டத்தின்படி தேவ தூதர்களால் ஏவப்பட்டு தேவ மனிதர்கள் எழுதப்பட்டதுனால என்னாச்சுங்க, இதில் ஓப்பனாக சொன்னப்பட்ட வார்த்தைகளும் அதிகம் இல்லையா? அறுவருக்கு பாட்டு நம்ம அறுவருக்கு ஒரு அளவுக்கு என்ன இருக்குங்க இருக்கிற சம்பவங்கள் கூட இதில் தெளிவாக விளக்கப்பட்டிருக்குது. அதனால் இது முற்றிலுமாக யாரால் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள், தேவனால் கொடுக்கப்பட்ட வார்த்தை. அப்போ தேவனால் கொடுக்கப்பட்ட வார்த்தையை பவுல் சொல்லி அதை நம்ம இன்று வரைக்கும் அதை வியாக்கியானம் பண்ணுற அளவுக்கு நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு வார்த்தை வருகிறதுனா அந்த வார்த்தை பொய்யாக இருக்குமா? அப்போ பவுல் என்ன சொல்கிறாருங்க, தீமோயை பார்த்து, நீ என்ன ஃபாலோ பண்ணு அப்படிங்கிறாரு. அந்த அளவுக்கு இவரோட ப்ரொஃபஷன் அங்கே காமிக்கிறாரு. அதைத்தான் மற்றவங்களும் ஃபாலோ பண்ணுங்கிற விஷயத்தை அவர் சொல்கிறார். மூணாவது பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டு தலைவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த பொறுப்போடு இருக்கிறவர்கள் என்ன பண்ணணுங்க, கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தேவன் குறிப்பிடுகிறார். ஏன்னா கேள்வி தேவன் யார்கிட்ட கேள்வி கேட்டார்? மோசே கிட்ட தான் கேள்வி கேட்டார். அப்போது நானும் இனி வீட்டாருமோ என்றால் கர்த்தரே சேவிப்போம் அப்படிங்கிற அந்த வார்த்தையின்படி நாம் நம்மளுடைய குடும்பத்தை நடத்துகிற விதத்தில் கூட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிற காரியத்தை தேவன் நமக்கு கொடுக்குறாரு. பாருங்க, ஆதியாகமம் அதுக்கான காரணம் சொல்லுவோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9லிருந்து 12 வரைக்கும் வசனம் பாருங்க. எது காரணம் சொல்லிடுறேன் நான். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமைக்கு தான் கூப்பிடுறாரு. நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றார். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவன் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றார். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றார். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் நீ சபிக்கப்பட்டு இருப்பாய்.
நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மன்னிக்கின்றாய். போதுமானது. இப்போ இங்கே வந்து செஞ்சது யாரு? ஏவாள். கேள்வி வந்தது யாருக்கு? ஆதாமுக்கு. ஏன்னா வந்து அவர் தான் தலைவர், வீட்டு தலைவராக இருக்கிற அப்படின்னாலே அவருக்கு அந்த கேள்வி வருகிறது. எனவே என்னாச்சுங்க, நாம் வந்து அங்கே வந்து ஏவாள் தப்பு செஞ்சதை கூட ஆதாம் கிட்ட கேள்வி கேட்டது போலவே இங்கேயும் அப்படி தான் நடக்குது. இங்கே வந்து ஆதாம் பண்ணியிருக்கிறாரு, இங்கே வந்து யார் ரெண்டாவது விருத்த சேதம் பண்ணது? இந்த ரெண்டு மோசே விஷயத்தில் சிப்போரோடு தான் பண்ணுறாரு. ஆனால் வந்து யாருக்கு அடிங்க? மோசேக்கு. அப்போ என்னாச்சுன்னா நம்ம வந்து வீட்டு தலைவர் அப்படிங்கிறத வந்து பக்தி வாழ்விலையும் சரி, குடும்ப பொறுப்புகளையும் சரி, தேவ திட்டம் எப்படி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை வந்து கண்ணு கருத்துமாக செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தான் தேவனுக்கு சொல்லியிருக்காரு. ஏன்னா கேள்வி கேட்டது இங்கே வந்து சிப்போராளுக்கு வந்து தடையாக இருந்த போதிலும் கூட தேவனை வந்து மோசையை தான் வந்து தண்டிக்க முடியாதுங்கிறது பார்க்குறாரு. பாருங்கள், கடைசியாக ஒரு 2-3 வசனங்களை பார்த்து முடித்துக் கொள்ளலாம். யோபு 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் பாருங்கள். அவன் குமாரர் அவனவன் தன் தன் நாளிலே தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களோட போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரன் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின் படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரம் யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். இந்த விஷயம் செய்யும்போது யோபு பணக்காரரா ஏழையா? பயங்கரமான செல்வந்தர் இந்த ஏரியாலேயே. அப்படி இருந்தால் கூட என்னாச்சுங்க, எப்போவுமே சொல்லுவாங்க பணக்காரர்கள் வந்து பெருசாக இருக்காது. ஏன்னா அவனுக்கு கட்ஸ் இருக்கும், எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அப்போது இங்கே வந்து எவ்வளோ பெரிய செல்வம் வந்த போது கூட தன்னோட இதுக்காக மன்றாடலை. யாருக்காக போய் இந்த வேலை செய்கிறாரு? என் குழந்தைக்கு எனக்கு தெரியாமல் எதையாவது செஞ்சுருப்பாங்களோ அப்படின்னு அதுக்கு வந்து தேவன் தண்டிச்சது கூட இருக்க வேண்டியா அதுக்கு முன்னாடி முன்னெச்சரிக்கையா என்ன பண்ணுறாருங்க, அந்த விருந்து பண்ணுறக்கிற ஒரு முறைமை, நீ இன்னைக்கு பண்ணு ஒரு இவரே கொடுத்துருப்பாராட்டிருக்குது, இந்த மாதிரி நீ வா அப்படின்னு சொல்லியிருப்பாராட்டிருக்கு. அந்த மாதிரி நீ இந்த டைமில் இந்த பண்ணணும்னு சொல்லி விருந்து பண்ண சமயத்தில் இவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஏதாவது நமக்கு தெரிஞ்சிருக்குமோ தேவன் இது நிமித்தம் தேவன் குழந்தைகளை தண்டிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு, அலர்ட்டா இருந்து ஒரு விஷயத்தை செய்கிறார். சகர்வாக தகனமணிகளையும் செலுத்துக்கிறார். இப்போ முன்னெச்சரிக்கையா எதை குழந்தைக்கு செஞ்சோம். அப்போ பாருங்க எவ்வளோ பொறுப்பாக இருந்திருக்காருன்னு பாருங்க. அதனால தான் என்னாச்சுங்க, அவர் பணக்காரராக இருந்த போது கூட தேவன் திட்டத்திலே சமரசம் செய்து கொள்ளவே இல்லை. என்னோட பார்வையில் நான் அப்படி தான் பார்க்குறேன். என்னாச்சுங்க, அவர் எவ்வளோ பெரிய செல்வராக இருந்த போது கூட அவர் வந்து தேவனோட திட்டத்திலே வந்து மெத்தனமாகவோ சரி பார்த்துக்கலானோ இல்லை. ஐயோ ஒன்றையும் ஒவ்வொரு விஷயத்தையும் கண்ணு கருத்துமாக இது இப்படி இருக்கலாங்கிறத பார்த்த நிமித்தம் தான் என்னாச்சுங்க, பிசாசானவன் சோதிச்சு நமக்கு இருக்கிறதுலே வந்து என்ன ரொம்பவும் கொடுமையான வாழ்க்கை வாழ்ந்த பின்னாடி ஆச்சுங்க. தேவனும் அவருக்கு அதுக்கு பதிலாக இருமடம் பணமடங்காக ஆசீர்வாதத்தாக நம்ம வந்து வசனம் கொடுக்கப்படுகிறது. எனவே என்னன்னா நம்மளுடைய குடும்ப தலைவனுங்கிற பொறுப்பு தலைவன் மட்டும் இல்லை, நமக்கு தலைவிலுக்கும் அமர்களுக்கு கொடுக்கணும் பொறுப்பை வந்து சரியாக செய்யுங்க தேவன் எதிர்பார்க்கிறார். சரீர பிரகாரமாக இருந்தாலும் கூட என்னாச்சுங்க, தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு அதில் ரொம்ப கண்ணு கருத்துமாக இருக்குங்கிற தேவன் அதை எதிர்பார்க்கிறார். பாருங்க, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுள். ஃபுல்ஃபில் அதை ஃபுல்ஃபில் வாங்கலையா எல்லாவற்றிலும் அது எப்படி சொல்றதுங்க, ஒரு அது பவுல் சொன்னது போல என்ன ஃபாலோ பண்ணுங்கிற சொல்ற அளவுக்கு பூர்ணமடைந்தவர்களாக இருக்க முடியாத தேவன் விருப்பப்படுகிறார். எல்லாவற்றிலும் நீ எதுலையுமே இல்லை, இப்போ எதுலையுமே ரிமார்க்கே கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறால அந்த வாழ்க்கையை தான் தேவனு எதிர்பார்க்கிறங்கிறத யாக்கோபு ஆசிரியர் நமக்கு சொல்லிக்கிறார். கடைசியாக பார்த்தா மத்தேயு 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம் பாருங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சத்துவராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சத்துவராய் இருக்க கடவீர்கள். எல்லாம் எதுலையுமே மிஸ்டேக் இருக்கும். எப்படி இருக்கிறாரு உங்க பிதா, எப்படி இருக்கிறாரு அதே மாதிரி இருக்கு. நீங்க அதை தான் சொல்றாரு, அதை தான் எதிர்பார்க்கிறாரு. உங்கள்கிட்ட ரிமார்க்கை கண்டுபிடிக்க முடியலையா உங்கள்கிட்ட, இவனை எப்படித்தான் குத்தம் சொல்றது அப்படிங்கிற வாழ்க்கையை தான் தேவன் என்ன பண்றாருங்க நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அது இல்லாத பட்சத்தில் அது மோசேவா இருந்தாலும் சரி, ஆபிரகாம் இருந்தாலும் சரி, ஆதாமா இருந்தாலும் சரி, என்னாச்சுங்க அவரோட பார்வையில் நான் மனிதன் பார்க்கிற விதமாய் நான் பார்க்கறது இல்லை அப்படின்னு சொல்றாரு. கடைசியாக ஒரு வசனத்தை பார்த்து முடித்துக் கொள்ளலாம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பார்த்து முடித்துக் கொள்ளலாம். ஆதியாகமம் 18:19. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய்
அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். மோசே ஆபிரகாம் எப்படி இருந்தாரா பாருங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் என்னத்தை சொல்றாரு? நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்று அறிந்திருக்கிறேன். இப்போ பாருங்க, தேவன் எதிர் விரும்புகிறாருங்க. அதாவது தேவ பக்தியுள்ள சந்ததியை, நமக்கு அதுதான் முக்கியம். நம்ம வந்து டிசிப்ளின் அந்த உலக பிரகாரம் டிசிப்ளின் இருந்தால் கூட தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படியாகிறதான் தேவன் விரும்புகிறார். எனவே என்ன ஆச்சுங்க, நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த காரியங்கள் மட்டும்தான். என்னென்னா, தேவன் வந்து முகத்தை அடிச்சனை பார்க்குறவர் அல்ல. அவருக்கு தேவையெல்லாம் அவருடைய வார்த்தையை நாம் செஞ்சுருக்கோமா இல்லையான்னு பார்க்குறது தான். இன்னொன்று என்னென்னா, நாம் வந்து மற்றவங்களுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கிற அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை நாம் அமைத்திருக்க வேண்டுங்கிறது தான் முக்கியம். இன்னொன்று என்னச்சுன்னா, அது ஆண்களானாலும் பெண்களானாலும் தேவன் அவரவர்களுக்கு கொடுத்த கடமைகளை, அது குடும்ப தலைவனாலும் சரி குடும்ப தலைவியானாலும் சரி, தங்களுடைய கடமைகளை சரியாய் செய்யணுங்கிறது தான். அதுவும் தேவனுடைய திட்டத்தில் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத தேவன் குறிப்பிடுகிறார். எனவே இந்த வாக்கியங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனப்பட்டிருக்கிறேன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளையும் கேட்டவங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.